நேர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வலுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவரதன மணியருமுகனை மாசரு கொற்றவாழ்கிறே. வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்குனர் திருநெல்லை மாலை வானவரதனா முத்திராமேச வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவான். ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு. பாயிரம் ஏழாவது பாடல். உரிய புண்ணியன் 940 நரகின் மாவலி நாளுடன் 50 பிரகலாதன் பிழைப்பு 72 அரிய காதியும் 5உடன் 30. இதில் இப்போ இந்த பாடலில் 4 எல்லா கதை. புண்ணிய பாவனன் கதை அது 49 பாடல்கள். மாவலி மன்னன் அசுரர்களின் மன்னனாகிய மாவலியினுடைய கதை 70. மாவலியினுடைய கதை 50. பிரகலாதன் அவனுக்கு திருமாலுடைய அருள் கிடைத்தது அந்த கதை 72. அரிய காதி முனிவருடைய கதை 30. ஆக இந்த 4 கதைகள் இந்த 7வது பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது பாட்டு. சித்தம் ஆரி தெளிந்த உத்தலகன் ஒத்த 80க்கு 1 குறையவான். சித்தம் ஆரி தெளிந்த உத்தாலகன் ஒத்த 80க்கு 1 குறையவான். சுத்த 40ம் 6ம் சுரகுவாம். 10ம் 7ம் பாச விலாசரே. இந்த பாடல்ல 3 கதை சொல்லப்பட்டிருக்கிறது. 3 கதை. 3 என்னென்னா, சித்தத்தில் அமைதி அடைந்து அடுத்த பாடம் படிக்க போறோம்ல உபசாந்தி படலாம். அது சித்தத்தில் அமைதி அடைந்து மிக தெளிந்த ஞானத்தை பெற்ற உத்தாலகனுடைய கதை 80க்கு 1 குறைவு. ஒத்த 80க்கு 1 குறையவாம். 79 பாடல்கள். சுத்த 40ம் 6ம் சுரகுவாம். சுரகு முனிவருடைய கதைகள் 40 + 6. சுத்த 40ம் 6ம் 46 பாடல்கள் சுரகு முனிவருடைய கதை. பாச விலாசருடைய கதை 17. 10ம் 7ம் பாச விலாசரே. பாச விலாசருடைய கதை 17. இது 8வது பாடல். 9வது பாயிரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் என்னென்ன கதைகள், எத்தனை பாடல்கள் இது தென்னுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதம் மற்ற 70ம் 6மே வீத கவ்வியன் மேல் 71. போதம் முந்து உபசாந்தி புசுண்டனும் ஓத 100 கவியில் 1 இல்லையே. இது வீத கவியினுடைய கதை. உபசாந்தி படலத்தினுடைய முடிவு சுகுண்டனுடைய கதை. இந்த 3 ஏதம் 70ம் 6மே வீத கவியினுடைய எந்த விதமான ஏதமற்ற களங்கமற்ற வீர கவியினுடைய கதை 76 பாடல்கள். வீத கவியன் என்ற முனிவருடைய கதை 76 பாடல்கள். ஞானம் அருளும் உபசாந்தி பிரகரணம் 71 பாடல்கள். ஞானத்தை வழங்கக்கூடிய, சாந்தத்தை அளிக்கக்கூடிய, மனதிற்கு தடுமாற்றங்களை களைந்து சாந்தத்தை அளிக்கக்கூடிய உபசாந்தி படலம் 71 பாடல். புசுண்ட முனிவரின் வரலாறு சொல்லும் பாடல்கள் 91. இந்த 3 கதை சொல்லு. ஒன்று வீத கவியினுடைய கதை 71 பாடல். உபசாந்தி படலத்தினுடைய இறுதி உரை, நிறைவுரை 71 பாடல். அடுத்த பல உபசாந்தி படலம் முடிச்ச உடனே தொடங்குகின்ற நிர்வாண பிரகரணத்திலே முதல் கதையான புசுண்ட முனிவனுடைய கதை
91. அப்படி 3 கதையை 9வது பாட்டு சொல்லும். 10வது பாடல் தேவ பூசை சிறந்த எழுவதாம். தேவ பூசை சிறந்த எழுவதாம். மேவும் வில்வ மிகு 16. வேதம் மேவும் வில்வமிகு 16. ஏவம் அற்ற சிலைக்கதை 8. தாவில் அர்ச்சுனன் சாற்றி 21. இதுலேயும் 4 சொல்லியிருக்கு. ஞான உயர்வை தரக்கூடிய தேவபூஷனை செய்த தேவபூஷன் கதை 70 பாடல்கள். எல்லாத்தோடும் யாவற்றோடும் பொருந்தி நிற்கின்ற வில்வ பழக்கதை 16 செய்யுள்கள். சிலையின் கதை 8 பாடல்கள். தாழ்வு அறியா வீர அர்ச்சுனன் கதை 21 செய்யுள்கள். இதுல நம்ம இந்த அர்ச்சுனன்கிறது பகவத்கீதையில வந்த அர்ச்சுனன் குழப்பிக்கப்படாது. பகவத்கீதையில வந்த அர்ச்சுனன் ராமருடைய பிறவிக்கு அவதாரத்துக்கு அடுத்த அவதாரமாகிய கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் தோன்றியவன். இது இந்த கதையில் உள்ள தனிப்பட்ட அர்ச்சனம். சத உருத்திரன் 11வது பாடல். சத உருத்திரன் கவி 30. உதவும் ஐந்தோடு 1 என்பர் பேய்க்கதை. உதவும் ஐந்தோடு 1 என்பர் பேய்க்கதை. முது பகீரதன் 33. எதிர் சிகித்துவன் என்பது உண்மையே. இதுல 4 உருத்திரன் கதை 30 கதை 30 பாடல்கள். அடுத்தாப்புல பேய்க்கதை ஐந்தோடு 1. 5னா 25. 5 5 25 1 26 கதை 26 பாடல்கள். முது பகீரதன் கங்கையை வரவழைத்த தவம் செய்து கங்கையை வரவழைத்த பகீரதனுடைய கதை 33 கவிகள். சிகித்துவஜன் என்பது உண்மையே. 83 கதை சிகித்துவஜன் என்கிற முனிவருடைய கதை. இது 11வது பாடல். 12வது பாடல். புகழ் கசன் 13. பொய்யாம் அவன் நிகழும் நாள் 5 நீண்ட விரதங்கள். இகழில் 19. இகழ் வாகுவின் அகில ஞானம் 60 6மே. இதுலேயும் 4 சொல்லியிருக்காங்க. என்னென்ன? கஜமுனிவருடைய கதை 13 பாடல்கள். நம்ம முன்னாடியே கசனுடைய கதைன்னு ஒன்று படித்தோம். இதில் திதி பிரகரணத்தில். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. கசமுனிவருடைய கதை அது கசமுனிவர். அதுக்கு யோக வாசிஷ்டத்தில் பேர் கசனுடைய பாடல்கள் பாட்டுன்னு. அதில் சொல்லக்கூடிய அனைத்துமே வேதாந்த இறுதி ஜீவன் முக்தியை அடைந்தவர்களுக்கு, ஜீவன் முக்தி அடைய தகுந்தவர்களுக்கும் அடைந்தவர்களுக்கும் சொல்லுகின்ற உபதேசங்கள் கசனுடைய பாடல். இது வேற. கசமுனிவர் கதைகள் 13. மித்தையான புருடன், பொய்யான வேஷம் போட்டான் அவனுடைய கதை சொல்லும் பாடல்கள் 20. நீண்ட விரதங்களை உடைய விரத சுகைங்கிறது ஒரு முனிவருடைய கதை 19. பூரணமாக ஞானம் பற்றி சொல்லுகின்ற இக்ஷுவாகுங்கிறது ஒரு அரசனுடைய பேர். ராமருக்கு முன்னவன். இக்ஷுவாகுவும் சூரிய குலத்தில் உதித்தவன், ராமருக்கு முன்னவன். அவருடைய கதை. சூரிய குலத்திலே ராமன் தசரதனுடைய மகனாக பிறந்தான். இவர் இக்ஷுவாகுங்கிறவர் ராமருக்கு முன்னோர், சூரிய குலத்திலே தோன்றிய மகான். அவருடைய கதை 66. 13. மானுட வேடனும் மற்ற 25. மானை வேட்டையாடிய மாயமான் வேட்டை. மாயமானுடன்
கதை 25 செய்யுள்கள். தொடர்ந்த விசாரத்தாலும் மானும் வேடனும் மற்ற 25ஆம் ஆனயோகம் 60 8மா மோன உண்மை மொழிந்துள வாசிட்ட ஞான நூல் கதை 40 3மே. மானுவேடனுடைய கதை 25 செய்யுள்கள். அடுத்தது தொடர்ந்த சிரவணன் மன்னன நிதித்தியாசனத்தாலும் விசாரத்தாலும் ஞான பூமியாகிய நிர்வாண பிரகரணத்தினுடைய செய்கைகள் செய்யுள்கள் 68. நிர்வாண பிரகரணம் என்பது நீர்விகற்ப சமாதி, எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் ஒதுக்கி பரமபதத்தினுடைய பரம்பொருடைய பாதத்திலே சரணடைவது நிர்வாணம். அப்படிப்பட்ட நிர்வாண பிரகரணத்தினுடைய கதை 68ஆம் செய்யுள்கள். மேற்சொன்ன பாடல்களால் மௌன நிச்சயத்தையும் ஞான சொரூபத்தையும் உணர்ந்து ஆத்ம ஞான சாட்சாத்காரம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய இதய குகையிலே உள்ளுரைந்து நம்மை இயக்குகின்ற ஆத்மஸ்வரூபத்தை நாம் உணர முடியும். சாட்சாத்காரமாக நேராக பிரத்யட்சமாக உணர முடியும். அப்படிப்பட்ட சொரூபத்தை நிபாதிக நிஷ்டையாலும் சோபாதிக நிஷ்டையாலும் லட்சணமாகவும் உபாசனை செய்ய வேண்டியது. அதாவது சொரூப உபாசனை, விகற்ப உபாசனை, நிர்விகற்ப உபாசனையாகவும் செய்து ஞானத்தை அடையலாம். அடுத்த 14வது பாட்டில் சிம்பிள் பாகமார் பதிகம் 14ஆம் பாயிரம் நூலை பற்றிய விளக்கத்தை சொல்லுகின்ற பாயிர பாடல்கள் 14 பாடல்களாம். ஆகவே இவை எல்லாத்தையும் கூட்டி 2050 ஆகவிக்கு 5 உடன் கூட்டி 2055 பாடல்கள் இந்த ஞான வாசிட்ட நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் யோக ஞானத்தின் உண்மை உரைக்குமார் ஞானத்தினுடைய உண்மையான சொரூபத்தை எப்படி அடைய முடியும், எப்படி அடைய வேண்டும் என்கிற அனைத்து வழிமுறைகளையும் நமக்கு சொல்லுகின்ற நூல் ஞான வாசிட்டம். இதனுடைய மொத்த பாடல்கள் 2055 பாடல்கள். அது 6 பிரகரணம் சொன்னோம். இப்ப அறிமுகம் முடிஞ்சது. நம்ம விட்ட இடத்திலிருந்து தொடர்றோம். விட்ட இடத்தை தொடர்ந்து படிக்க தொடங்குகிறோம். நம்ம 77 பாட்டு வரைக்கும் முன்னாடி படிக்கிறப்ப சொல்லிட்டோம். நம்ம கடைசியாக பாடம் நடத்துனது 2019 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி. இப்போ சுத்தமாக 1 வருஷம் 5 மாதம் முடிஞ்சுது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 மாதம். 19 இப்போ என்ன, இன்னைக்கு தேதி 16. இப்போ நம்ம 78வது பாடலை படிக்கிறோம். வானதி மூழ்க அது நெறியாக வானிலே மறைந்து போய் ஒரு நாள் ஆன 7 முனிவர் பதவி நின்று அணுகி அணையாத தாசுரன் வாழ் இடம் பின் தானமே மேவி இரு பொழுது இருந்து தாபதன் தனையனுக்கு உரைத்த ஞான பொருள் கேட்ட மைந்தன் ஞான பொருள் கேட்டனன் அதனை நாம் உனக்கு உள்ளவாறு உரைப்பான். இது 78வது பாடல். இப்ப தாசுரன் கதையை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறோம். தாசுரன் என்ற முனிவர் ஒரு வனத்திலே இருந்து தவம் செய்து கொண்டிருந்தார். நீண்ட காலம் தவம் செய்தவர் அவருக்கு ஒரு சிறு மன வருத்தம், ஒரு சஞ்சலம். நம்ம தவம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம
முன்னாடி பார்த்தோம். விஸ்வாமித்திரருடைய தவத்தை கெடுப்பதற்கு அரக்கர்கள் நரமாமிசங்களையும் மற்ற மிருகங்களின் மாமிசங்களையும் செத்த குப்பை எல்லாத்தையும் போட்டு கெடுத்தாங்க. ஆனால் தாசர முனிவருடைய தவத்தை யாரும் கெடுக்கலை. இயற்கையான அவர் தரையில் உட்கார்ந்து, இன்னொன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், தவ முனிவர்கள் தரையில் உட்காரக்கூடாது. ஒரு ஆசன பலகை போட்டு தான் உட்காரணும். ஏன்னு கேட்டால் தரையில் உட்கார்ந்தா அவர்களுடைய சக்தி, தவ வலிமையோடு கூடிய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக பூமி மாதா எடுத்துக்கொண்டு விடும்னு ஒரு நம்பிக்கை, ஐதீகம். அதனால் அவர் ஆசனப்பதையில் உட்கார்ந்து தபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ என்ன, காடு வனம், அப்போ என்ன இருக்கும், அவர் தவம் பண்ணுறப்ப ரொம்ப இயல்பாக அணில் ஓடி வரும், ஓனா ஓடி வரும், காக்கை, குருவி, பறவைகள் எல்லாம். அவற்றிற்கு இந்த காடுங்கிறது அவங்களுடைய இடம். மிருகங்கள் வாழக்கூடிய, பறவைகள் வாழக்கூடிய வனம் அது. அதில் மனிதர் போய் உட்கார்ந்து தவம் பண்ணால் அதனுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நாம் இடையூறு செய்வதாகத்தான் கருத்து. அப்படி தொந்தரவு இருக்கிறதுனால தவம் ரொம்ப நாளாக செஞ்ச உடனே பிரம்மா தாசர முனிவரின் எதிரே தோன்றி, முனிவரே, நீங்கள் நீண்ட காலம் என்னை நோக்கி தவம் செய்தீர்கள், தவத்தின் பயனை அடையக்கூடிய காலம் வந்துவிட்டது, உங்களுக்கு என்ன வேண்டும், இந்த தவத்தின் பயனாக நீங்கள் எதை பெற வேண்டுகிறீர்கள்? அவர் என்ற முனிவர், அவர் எனக்கு சொற்கலோகம் வேணும்னோ அல்லது மாட மாளிகை கூட கோபுரங்கள் வேணும்னா கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. என்ன கேட்டார்? எனக்கு இங்கே உட்கார்ந்து தவம் செய்கிற பொழுது, தவத்தை நான் செய்து கொண்டிருக்கிற பொழுது, இங்கே உள்ள பறவைகள், சிறு மிருகங்கள் எனக்கு தொந்தரவாக இருக்கின்றன, இடையூறாக இருக்கின்றன. அதனாலே நான் கடப்ப மரத்தின் மேல் அமர்ந்து தவம் செய்வதற்கு எனக்கு அருள் செய்வீராக. கடப்ப மரத்தில் உட்கார்ந்து நான் தவம் பண்ணுறேன். இங்கே இருந்தால் எனக்கு தரையில் உட்கார்ந்து பண்ணால் என்னால் தொடர்ந்து அமைதியாக மன நிறைவோடு முழுமையாக சிந்தித்து அதிலேயே ஈடுபட்டு என்னால் செய்ய முடியல, எனக்கு வரணும். அப்படியே தந்தே நீ வரம். அதிலிருந்து கடப்ப மரத்தை உட்கார்ந்து, கடப்ப மரங்கிறது பெரிய கிளைகளை உடைய மரம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதனுடைய பயாலஜிக்கல் நேமெல்லாம் தெரியாது, நெட்டில் போட்டு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். கடப்ப மரத்தை உட்கார்ந்து தவம் செய்த ஆரம்பித்தார். நீண்ட நாள் தவம்ங்கிறதே நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, நம்மை போன்ற மனிதர்கள் தியானம் செய்யலாம். 10 நிமிஷம், 15 நிமிஷம், 1/4 மணி நேரம். ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஒருமைப்பாடோடு, மனம் ஒருமைப்பட்டு ஒரே பொருளிலே, இப்போ நான் மைக்கை பார்த்து மைக்கை நினச்சிக்கணும் தியானம் பண்ணேன்னா அந்த மைக் மட்டும்தான் எங்கள் மனசில் இருக்கும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாம் விலகி விட வேண்டும். அதனால் என்ன பண்ணுவாங்க, சில பேர் குத்து விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கு எதிரே உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. குத்து விளக்கினுடைய ஒளியை, அந்த தீபத்தினுடைய ஜோதியை பார்த்து வேறு எந்த நினைப்பும் வரக்கூடாது. 10 நிமிஷம் நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு மிக தெளிவான மனத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி மிக தெளிவாக சிந்திக்கவும் யோசிக்கவும் காரியங்களை செய்யவும் தோன்றும். ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அது எவ்வளவுக்கு எவ்வளோ நீட்டி கொண்டு போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம். விவேகானந்தர்லாம் 6 மணி நேரம், 8 மணி நேரம் தவத்தில் இருந்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவத்தில் ஆண்டு கணக்கில் இருந்தவர்கள் நாம் பேசுகின்ற முனிவர்கள்.
பழைய காலத்திலே வேற வேலை இல்லை, அவர்களுக்கு வேற தேவைகளும் இல்லை. வேலை எதுக்காக செய்கிறோம்? எனக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு நான் வேலை செய்யறேன். அப்போதான் என்னால் அரிசி வாங்க முடியும், பருப்பு வாங்க முடியும், ஒரு தொடர்ந்து வேலை செய்யும். எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னால் நிம்மதியாக காற்றை குடித்து கொண்டு நிம்மதியாக வாழ முடியும்னா வேலை செய்ய வேண்டாம். அது இதைத்தான் நம்ம கர்மத்தை பற்றி பேசியிருக்கலாம். இது நிறைய பேசியிருக்கோம். கர்மங்களை, விசிட்ட கர்மங்களை செய்ய வேண்டும், பயன் கருதாது ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்படி கர்மங்களை செய்யாத ஒதுக்கும் தள்ள முடியுமே. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிட்டால் நீங்கள் ஜீவன் முக்தராகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். எந்த கர்மமும் செய்ய வேண்டாம். எனக்கு யாராவது பிச்சை கொண்டு வந்து கொடுத்தா நான் சாப்பிட்றேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு தேவையில்லை. எனக்கு நான் போட்டிருக்க, எனக்கு மானத்தை காப்பாற்றுவதற்கு எங்களிடம் இருக்க துணி போதும், கோவணம் மட்டும் கட்டியிருக்கேன் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அப்படின்னு இருக்கப்போ எந்த விதமான கர்மங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் ஜீவன் முக்தராகிவிட்டு கர்மங்களை ஒதுக்கக்கூடிய திறமையும் தைரியமும் வந்துவிட்டால் நீங்கள் எல்லா துயரங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். அப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து விடுபட்டு தாசுர முனிவர் கடப்ப மரத்தை உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அந்த காடுகள் இருக்கிறது இல்லையா, நம்ம இந்து மதப்படி இந்து சமய கோட்பாடுகளின்படி எல்லா இடத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட ஊராக இருந்தால் அதுக்கு காவல் செய்வோம். எல்லா ஊர்லேயும் ஐயனா இருப்பாங்க, பத்திரகாளி இருப்பாங்க, முனியம்மா இருப்பாங்க, முனீஸ்வரன். அப்படிப்பட்ட தேவதைகள் எல்லா இடத்துக்கும் உண்டு. அதே போல அந்த காட்டிற்கு தாசுர முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த வனத்திற்கு ஒரு தேவதை, அந்த தேவதை வனதேவதை ஒரு நாள் தாசுர முனிவரிடம் முனிவரே, உங்களைப் போல உங்களுடைய ஞானத்தை கொண்டு எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். எப்படி? இது முனிவர்களாலையும் ஈஸ்வரர்களாலையும் உடல் உறவில்லாமல், உடலுடைய தொடர்பில்லாமலே கற்பந்தரிக்க வைக்க முடியும், குழந்தைகளை கொடுக்க முடியும் என்பது நம்முடைய இந்து மத கொள்கைகளின்படி நம்பிக்கைப்பட்டது. காலகாலமாக நடந்து வருகிறது. குந்தி தேவிக்கு சூரியனுடைய அருளாலே கர்ணன் பிறந்தான் என்பது மகாபாரதம். அதே போல தாசுர முனிவரிடம் அந்த வனதேவதை, எனக்கு உங்களைப் போல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், குழந்தை வேண்டும். அவர் சொன்னார், சரி நான் தாரேன், ஆனால் இங்கேருந்து உடனே போயிடும், எனக்கு உறவு கொண்டாடக்கூடாது, என்னை விட்டு போய்விடு, நான் உனக்கு ஒரு குழந்தையை தந்தேன். ஆனாலும் அந்த வனதேவதை திருப்பி கேட்டார், நான் உடனடியாக போய்விடுகிறேன், நான் உங்கள்கிட்ட இருந்து உங்களை தொந்தரவு பண்ணல, உங்களிடம் உரிமை கொண்டாடவில்லை, எனக்கு ஒரு செல்வம் வேண்டும், மகன் வேண்டும், அதை நீங்கள் தந்து விட்டால் நான் போய்விடுகிறேன். ஆனால் அவனுக்கு வயது வந்த காலத்திலே நீங்கள் அவனுக்கு ஞானத்தை புகட்ட வேண்டும், ஞானத்தை நீங்கள் கண்டிப்பாக அவனுக்கு சொல்லித்தர வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும். அப்போ அவன் கொண்டு வந்து இங்கே விடுவேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி ஒத்துக்கினார். அதே மாதிரி 12வது வருஷம் குழந்தை பிறந்தாச்சு. 12 வருஷம் கழித்து அந்த வனதேவதை கொண்டு வந்து தாசுரன்ட்ட விட்டார், தாசுர முனிவன்ட்ட. தாசுர முனிவன் ஏற்றுக்கொண்டு அவனையும் கடப்ப மரத்தை உட்கார வச்சு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் உபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது வால்மீகி முனிவர் ஆகாயத்தில், முனிவர்கள் தேவர்கள் ஆகாயத்தில் சஞ்சரிக்க முடியும், பறக்க முடியும், சஞ்சரிக்க முடியும். அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிற பொழுது ஆகாயத்தில் பறந்து கீழே நடக்கிறத
பார்த்துக்கினேன். நம்ம இப்போ ட்ரெயினில் போகிறப்ப மரங்களை பார்த்துக்கின்னு போகிறோம், ஜனங்களை பார்த்துக்கினே போகிற மாதிரி ஆகாயத்தில் பறக்கிறப்ப கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கினே போனவர் தாசர முனிவர் தன்னுடைய மைந்தனாகிய சீடன். இப்போ மைந்தனில் சீடனுக்கு அந்த உபதேசத்தை செய்து கொண்டிருப்பதை கவனித்து கீழே இறங்கி வந்து அவர்கள் பாடம் படித்துக் கொண்டிருந்த உபதேசம் செய்து கொண்டிருந்த மரத்தடியில் நின்று இவர்களை வணங்கி நான் இன்னாரும் வந்திருக்கேன். உடனே தாசர முனிவரும் அவருடைய மைந்தனாகிய சீடனும் இவரை வரவேற்று ஆசனம் கொடுத்து இருக்க வைத்து தாசர முனிவர் இவனுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்துக்கிட்டேன். அதை நான் தாசர முனிவர் உபதேசத்தை நான் கேட்டேன். யார் சொல்றா? வால்மீகி நான் தாசர முனிவருடைய உபதேசத்தை அவர் மகனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே நான் வானத்திலே பறந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது பார்த்து அங்கே சென்று அவரால் உபசரிக்கப்பட்டு ஆசனம் தரப்பெற்று அந்த உபதேசங்களை நானும் கேட்டுக்கொண்டு எனக்கு எல்லாவற்றையும் சொன்னார், கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். அதை உனக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். இதுதான் 78வது பாட்டு. வானம் மூழ்க அது நெறியாக வானிலே மறைந்து போய் ஒரு நாள் ஆன முனிவர் பதவி நின்று அணுகி அணையா தாசுரன் வாழ்விடம் பின் தானமே மேவி இருள் பொருந்தி இருந்து தாபதன் தனையனுக்கு உரைத்த ஞான பொருள் கேட்டனம். தாபதங்கிற தவத்தை உடையவன், தவத்தை உடையவன், அதிகமான நீண்ட காலங்கள் தவத்தை செய்து தாபதனாகிய தாசரனுடைய தனையனுக்கு உரைத்த ஞான பொருள் கேட்டனம். அவனுக்கு உபதேசித்த ஞான உபதேசத்தை நாமும் கேட்டனம். எப்படி? வானதி மூழ்கி அது நெறியாக வானிலே மறைந்து போய் ஒரு நாள், நான் வானத்தில் சுற்றுகின்ற இருக்கப்போ ஒரு நாள் ஆன முனிவர் பதவி நின்று அணுகி அந்த 7 பிறவிகளும் நீங்கி அப்படிப்பட்ட முனிவர் அவர் நின்று அணுகி அணையார் தாசுரன், எந்த விதத்திலும் ஈடு இணையற்ற மிகச் சிறந்த முனிவராகிய தாசுரன் அவருடைய பையனுக்கு தாபதன் தனையனுக்கு உரைத்த ஞான பொருள் எல்லாவற்றையும் நாம் கேட்டோம். அவர் எப்படிப்பட்ட முனிவர்? தன்னுடைய சக மனிதர்களை பிறப்பு இறப்பிலிருந்து மீட்கக்கூடியவர்கள். எல்லாருக்கும் கஷ்டம் என்ன? எல்லா மனிதர்களும் அடிப்படையாக விரும்புவது, எல்லாருக்கும் மன விருப்பம், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும், இடைவிடாத ஆனந்தம். நமக்கு ஆனந்தம் வந்ததுன்னா ஆனந்தம் 10 நிமிஷம் இருக்கும். அது முடிச்சப்புறம் அடுத்தாப்புல ஏதாவது வேலை வரும், சிக்கல் வரும். ஆனந்தம் 1/4 மணி நேரம்னா துயரம் 3/4 மணி நேரம். அப்படி இல்லாமல் எனக்கு பூரணமான ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம், இதுதான் பரிபூரண ஆனந்தம், பிரம்மானந்தம் சொல்றோம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தான் எல்லாரும் எதிர்பார்க்கணும். அப்படிப்பட்ட கூடிய பிறப்பிறப்புகளை நீக்கி பிறவா நெறியளிக்கும் பிரபாத தன்மையை ஜக மனிதர்களுக்கு அளிக்கக்கூடிய பெருமை வாய்ந்த தாசர முனிவர் அவருடைய மகனுக்கு சீடனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற உபதேசங்களை கேட்டேன், அவற்றை உனக்கு சொல்லுகிறேன். இது 78வது பாடல். நிலை பெற நெறித்து ஒன்னாரடியோன், நிரந்தரத்தை சத்தியத்தை தரக்கூடிய, பிறப்பிறப்பு இல்லாமல் ஒழிக்கக்கூடிய, நிரந்தரத்தை சத்தியத்தை தரக்கூடிய தவிர அவற்றை தவிர வேறு எதையும் விரும்பாத ஞானியாகிய தாசுரன், அப்படிப்பட்ட ஞானிக்கு அவன் விரும்புவதை செய்வதற்காக அனைத்து ஜகத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களும் தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நன்மையும்
பெருமையும் கொண்ட தாசக முனிவருக்கு நிறைய பணியாளர். அவர் நன்மை தீமை சோகம் மகிழ்வு எதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பணிகளை செய்வார்கள். அவருடைய சீடர்கள், அவருடைய உபதேசங்களை கேட்டு சிறந்தவர்கள். இப்படிப்பட்ட செயல்களை கணக்கிடுறதுன்னா முடியாது. என்ற கடல் அலை போல நிறைந்தது, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. கடல் அலை எண்ண முடியுமா? கடலில் இடத்த மணல் எண்ண முடியுமா? அப்படி எண்ண முடியாத அளவிற்கு கடல் கடந்து அலைகளை போல எண்ணற்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பணிகளை செய்கின்ற இரு திருக்கரங்களையும், ஞானவானுடைய திருக்கரங்கள் இரண்டையும் ஞானம் என்று அழைப்பது தவறில்லை. ஞானம் என்று அழைப்போம். இது 79வது பாட்டு. 80வது பாட்டு. சாகசம் ஒன்றும் விரும்புவோம், சாகசம் ஒன்றும் விரும்புவோம், பலவா சாலவும் வியப்புறு தொழிலோன், சோகமும் மகிழ்வும் தருவதாய் முயலும் தொழில்களின் தொகுதியை எண்ணில் மாகடல் அலைகள் எனினும் தொலையா வாழ்படை வாயுவன் வன்னிகளில் ஏகமும் இவனை அடர்வுறாதாகும் இருகையால் விண்ணை என் செய்யலாம். இவனுடைய பெருமையை மேலும் சொல்லுகிறார். தாசகனுடைய பெருமையை வினோதமான செயல்களையோ வினோதமான கற்பனைகளையோ அற்புதங்களையோ செய்யாமல், எதை பற்றியும் அந்த அற்புத சிந்தனைகள் வினோதமான சிந்தனைகள் இல்லாமல் மெய்மை ஒன்றையே விரும்புவான், சத்தியத்தை மட்டுமே விரும்புவான். அப்படிப்பட்ட உயர்ந்த தொழில்களை செய்பவன், துக்கம் மகிழ்ச்சி எதுவும் இல்லாதவன். துக்கம் மகிழ்ச்சிங்கிற காலையில் சொன்னேன். துக்கம் மகிழ்ச்சி என்பது இரட்டை. இரவு பகல் துக்கம் மகிழ்ச்சி இவையெல்லாம் இரட்டைகள். இரட்டைகளை நாம் ஒதுக்க வேண்டும். காரியங்களையும் தொழில்களையும் எண்ணி பார்க்க முடியாதவை. காரியங்களையும் தொழில்களையும், அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கர்மங்கள், அவர்களால் செய்யக்கூடிய தொழில்கள், நல்ல தொழில்கள் எத்தனை இருக்குன்னு எண்ண முடியாது. கடல் அலை போல எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவை. அதனால இந்த ஞானியை ஐம்பூதங்களும் நெருங்க முடியாது. வான் காற்று வாயு தீ நீர் பூமி ஐந்தும் 4 நெருங்க முடியாது. அவர் பூமியில தான் இருக்கார். 4 நெருங்க முடியாது என்ற அவ்வளவு தூய்மையானவன். அவனை யாராலும் அழிக்க முடியாது. இது 80வது பாட்டு. 81வது பாட்டு. வரம்பு அற விரிந்து லீலையால் புரியும் மற்றொரு முயற்சிகள் அனைத்தும் திறம்பெற தேவர் மூவரால் எனினும் சிறிதும் பிற்செல்ல அறிதாம். பரம்பிய இவனுக்கு உடலமாய் எல்லாம் பறிப்பவர் உண்டு, அணைய உடம்பையில் உலகை அடர்ந்து நிற்பவர்கள் உத்தமன் மத்திமன் அதமன். இப்படிப்பட்ட இதுல இப்ப வால்மீகி சொல்வது ஒரு உருவக மனிதர், உருவகமாக செய்யப்பட்ட முனிவர். அவருக்கு தெளிஞன் பேர் சொல்லியிருக்கார். பாட்டை சொன்னோம், தெளிந்தோன் தெளிஞன். அப்படி எப்படிப்பட்டவன் தெளிஞன்? வரம்பர விரிந்தவன். வரம்புனா எல்லை, எல்லை இல்லாமல் விரிந்தவன், எங்கும் பறந்தவன், வானம் போல் வியாபகமாக எங்கும் பறந்து இருப்பவன். அவனுடைய இல்லையாரை புரிகின்ற அளவற்ற முயற்சிகளை வைத்து அவனுடைய முயற்சிகளாலே அவனுடைய செயல்களாலே நடக்கின்ற காரியங்கள் செயல்கள் அவன் அனைத்தையும் பார்த்தால் 3 தேவர்களாலும் இறைவர்களாலும்
அவனை பின்தொடர்ந்து செய்ய இயலாது. அப்படிப்பட்ட பெரும் செயல்களை, அருமையான காரியங்களை செய்கிறான். மற்ற முயற்சிகள் அனைத்தும் தந்திரம் பெறவோர் தந்திரம் பெற தேவர் மூவரால் எனினும் சிறிதும் பிற்செல்ல அரிதான். அவர்களால் செய்ய முடியாதுன்றது மட்டுமல்ல, இவன் செய்கின்ற காரியங்களை தொடர்ந்து சென்று பார்க்கக்கூட முடியாது. பிற்செல்ல அரிதான். அவ்வளவு நிறைந்த காரியங்களை செய்யக்கூடிய தெளிஞன். பரம்பிய இவனுக்கு, இவனுடைய செயல்கள் மிகவும் பறந்து விரிந்த வியாபகமாக உள்ள இவனுடைய செயல்களுக்கு துணையாக உடலாய் பயன்பவர் பலர் உண்டு. அவர்கள் நிறைய பேர் இவனுடைய ஏவலுக்கு காத்திருந்து பணிகளை செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் அடர்ந்திருக்கிறார்கள். இந்த தெலுங்கனுடைய சீடர்கள், தெலுங்கனுடைய தொண்டர்கள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார்கள். பாடல் 82. முடிவிலா விசும்பில் தோன்றிய உறைவும் மூவகை உடல் உடை முதல்வன். மூவகை உடல் உடை முதல்வன் நெடிய அவ்விசும்பில் அவன் தரு நகர நீண்ட வீதிகள் 14 ஓடி ஒரு பகுதி 3 எழிலார் உபவனங்கள் செய்குன்றம் கொடிநிகர் முத்து மாலை 7 வாவி குளிர் கொதிப்புல 2 தீபம். இது உருவகம். அப்படிப்பட்ட தெளிவை உடைய ஞானி. இதுல எக்ஸ் இன்னும் பேர் சொல்லல, யாரும் சொல்லல. தெளிவு உடைய ஞானி, ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒருவன். அவன் முடிவில்லாத விசும்பிலே, விசும்புக்கு முடிவு கிடையாது, எல்லை கிடையாது. வானத்திற்கு எல்லை எங்கும் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், வானம் சூரியன் உதைக்கிறது வானத்து ஆரம்பத்தில் இருந்த இல்லை. அதாவது வானம் என்பது ஒரு பெரிய வட்டம், ஸ்பியர். நமக்கு தெரிகிறது ஒரு பாதி உலகம் மாதிரி. சூரியன் நம்ம ஊரில் இருக்கிறப்ப நமக்கு தெரியுது. இது அமெரிக்காவில் 12 மணி நேரம் பின்னாடி. நமக்கு இங்கே 3 மணி, அங்கே எத்தனை மணி, ராத்திரி 3 மணி. அதனால அங்கே இட்டு இங்கே பகல். அது போல வரம்பிலா விசும்பு, விசும்பிற்கு வானத்திற்கு வரம்பு கிடையாது, எல்லை கிடையாது. அப்படிப்பட்ட விசும்பிலே அதனுடைய லீலைகளாலே, அதனுடைய அருள் செயல்களாலே, வினோதங்களாலே அவன் செய்த முயற்சிகள் அனைத்தும் முடிவிலா விசும்பில் தோன்றி உறைவோன் அவனுக்கு 3 வகை உடல் உடை முதல்வன். அவன் 3 வகையான உடல். ஒரு ஜீவனுக்கு 3 உடல், அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு 3 உடல். எப்படி ஜீவர்களுக்கு தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்புன்னு 3 உடம்பு. நமக்கு வெளியில தெரிகிறதெல்லாம் தூல உடம்பு. இப்போ கை, கால், மூக்கு, காது, கண்ணு இதெல்லாம் தெரிகிறது தூல உடம்பு. நமக்குள்ளே இருக்கிற செவித்திறன் தூல உடம்புல, காது தூல உடம்புல இருக்கு. ஆனால் செவியினுடைய திறன் வேலை செய்கிறது உள்ளே இருக்கு, மூளை உள்ளே இருக்கு. அதெல்லாம் சூட்சும உடம்பை சேர்ந்தது, காண முடியாத சூட்சுமமாக உள்ளது. 3வது காரணம். காரணம் என்பது சூட்சுமத்தை தாண்டி உருவமாற்றது. சூட்சுமம் என்பது சிறிய, மிகச்சிறிய, கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ. காரண உடம்பு அதுவும் இல்லை. இது 3. இந்த விளக்கங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதே போல ஈஸ்வரனுக்கு 3 உடம்பு. விராட் புருடன், இரண்ய கர்ப்பன், 3வது வைஸ்வானரன் என்று 3. அந்த மாதிரி எல்லாருக்கும் 3 உடம்பு. எந்த ஈயா இருந்தாலும் யானையா இருந்தாலும் 3 உடல்.
அப்படிப்பட்ட உடல்களை உடைய முதல்வன் நெடிய அவ்விசும்பே, நெடியதாக வரம்பில்லாமல் பறந்திருக்கிற நீண்டிருக்கிற விசும்பிலை அவன் ஒரு நகரத்தை படைத்தான். யாரு? தெளிஞன், தெளிந்தவன், உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த ஞானி. அவன் ஒரு நகரத்தை படைத்தான். அந்த நகரத்துக்கு 14 அகன்ற பாதைகள், அதாவது நம்ம சொல்ற மாதிரி ஹைவேஸ், 14 பாதைகள், மாவீதிகள், 3 குறுக்கு பாதைகள். இது 14 வீதிகள் என்ன? ஒரு அடையாளம். 14 லோகங்கள், 7 உலகங்கள், 7 லோகங்கள் சொல்றோம். கீழே 7 மேலே 7. இந்த 7 உலகங்களுக்கு குறியீடு, 14 உலகங்களுக்கு 14 வீதிகள். அதே போல 3 வகையான குறுக்கு பாதைகள். அது நாம் இருக்கிற பூலோகம், மேலே இருக்கிற சொர்க்கலோகம், கீழே இருக்கிற பாதாள லோகம். இது 3ஐயும் சேர்த்தது. அதை இதனோட அவன் படைத்தவை, இந்த நகரத்தில் படைத்தவை சிங்காரமாகிய எளிதாகிய அருமையான வனங்கள், மிக உயர்ந்த சிறந்த குன்றுகள், சிறந்த மலைகள், வனங்கள், தோட்டங்கள், பள்ளத்தாக்குகள், ஏரிகள், குளங்கள், ஆறுகள் அனைத்தும் அவன் படைத்தான். இது 82வது பாட்டு. சரியா? இந்த இதுல 2 விளக்கை பற்றி சொல்லியிருக்கு கடைசி வரியில. இதுல முத்து மாலைன்னு சொல்றதெல்லாம் நதிகள், முத்து போன்ற மாலைகள், அது நீளமாக கோர்வையாக இருக்கிறது, அதெல்லாம் நதிகள். எல்லா உபவனம், எல்லா வனங்களும், காடு, வயல் எல்லாம். செய்குன்றம் என்பது அழகான உயர்ந்த மலைகள். செய்னா சிறந்தன்னு அர்த்தம். செய்குன்றம், செய்த குன்றம் இல்லை. செய்குன்றம் என்பது சிறந்த மலைகள், மேருமலை போல சிறந்த மலைகள். குளிர் கொதிப்பு உள்ள 2 தீபம். குளிர்ந்தும் இருக்கும் ஒரு தீபம், ஒரு தீபம் கொதிப்போடு உஷ்ணத்தோடு இருக்கும். அது என்ன? சந்திரன், சூரியன். குளிராக இருப்பது திங்கள், சந்திரன். கொதிப்போடு இருப்பது, சூடாக உஷ்ணமாக இருப்பது சூரியன். இப்படிப்பட்ட உலகை இப்போ என்ன, நம்ம வசிக்கின்ற பூலோகத்தை பற்றி, ஜகத்தை பற்றி சொல்லிவிட்டார். ஜகத்தில் இருக்க வீதிகள், ஜகத்தில் இருக்க வனம், காடு, மலை, செடி, கொடி எல்லாம். அப்படிப்பட்ட 7 லோகங்களை, 7 லோகங்களையும் 3 உலகங்களையும் படைத்தார். யார் படைத்தா? அந்த ஞானி, தெளிஞன் என்னும் ஞானி. பாட்டு 83, 83வது பாட்டு. என்பன நிறைந்த இந்நகரத்தில் இவன் தரு வரதினங்கள் முன்புறு கீழ் மேல் நடு எனும் பதங்கள் முழுதினம் உழல் வர உதித்த வன்புறு தூண்கள் 3 உள எலும்பு மரங்களால் செறிந்தன புன்னீர் என்பதோர் புன்னீர் மென்படத்தோடால் நீத இனிதான விரிமயிர் கற்றையால் நீந்த. இப்ப 3 உலகங்களை உருவாக்கினார். பூமி, மேல் உலகம், பாதாளம் என்ற 3 உலகங்களை உருவாக்கினார். அந்த உலகங்கள் எல்லாவிலும் நிறைந்த ஜீவர்களை உருவாக்கினார். அடுத்ததாக அந்த தெளிஞன் என்கின்ற ஞானி மூன்று உலகங்களிலும் நிறைந்த ஜீவர்களை உருவாக்கினார். அவை எப்படி என்றால், வன்மையான திடம் பொருந்திய வலிமை பொருந்திய எலும்புகளால் ஆன உடல், எலும்புகள் ஆன
தோள்கள், தூண்களை போன்று உரமாக வலிமையாக இருக்கக்கூடிய எலும்புகள், அந்த எலும்புகளை காப்பாற்றுவதற்கு பாதுகாப்பதற்காக ஏற்பட்ட சதை, அதை முழுமையாக மூடி காப்பாற்றுவதற்காக ஏற்பட்ட தோல், இவற்றை எல்லாத்திற்கும் வலிமையை தருவதற்காக இரத்த ஓட்டம், இரத்த ஓட்டத்தை கொண்டு செலுத்துவதற்காக நரம்புகள், இவை அனைத்தும் படைத்தவை ஜீவர்களுடைய உடல். மனித உடலாக இருக்கட்டும், எந்த அனைத்து உடல்களுக்கும் எலும்பு, சதை, சில இதுதான் எலும்பு இருக்காது. வெர்டிபிரேட்ஸுங்கிறது எலும்பு உள்ளது, இன்வெர்டிபிரேட்ஸுங்கிறது எலும்பில்லாத மிருகங்கள். எலும்பில்லாத மிருகங்கள் சீக்கிரமாக அழிந்துவிடும். எலும்புள்ள மிருகங்கள் நீண்ட நாள் வாழ முடியும். நாம் எலும்புள்ள வெர்டிபிரேட்ஸ், எலும்புள்ள ஜீவர்கள். நமக்கு எலும்பு, எலும்பை மூடுவதற்கு சதை, எலும்பை காப்பாற்றுவதற்காக சதை, எலும்பையும் சதையும் மூடுவதற்காக தோல், அதற்குள்ளே இரத்த நாளத்தை, இரத்த நாளம் என்பது பிளட் வெசல்ஸ், இரத்த நாளத்தை உருவாக்கி இரத்தத்தை கொண்டு செல்லும். இரத்த ஓட்டம் இருந்தால்தான் மனிதனுக்கு சக்தி பிறக்கும். நமக்கு ரெண்டு முக்கியமானது, ஒன்று இருதயம், இன்னொன்று என்ன, நுரையீரல், லங்ஸ். என்றால் நமக்கு மூச்சு விடுவதும் இரத்த ஓட்டமும் கர்ம வீரர்களைப் போல எதற்காகவும் நிறுத்துவதில்லை. மூச்சு நிறுத்தின என்ன ஆகும்? ஆழ்காலின்னு அர்த்தம். நான் பயிற்சிக்காக மூச்சை நிறுத்துறவங்க, அதையுமே மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் நிற்கலாம், 3 நிமிஷம், அதுக்கு மேலே முடியாது. அதனால மூச்சு என்பது அத்தியாவசியம். அதே போல இருதய துடிப்பு, இருதய துடிப்புக்கு என்ன அவசியம்? லங்ஸ்ல இருந்து காற்று போகணும், உடம்புல இருந்து ரத்தம் போகணும், இல்லைன்னா முடியாது. ஆக்சிஜன் அண்ட் பிளட், இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த உடம்பை உருவாக்கினார். தூண் போன்ற எலும்புகள், அதனை காப்பதற்காக எங்கும் படர்ந்த சதை, தோல், அவற்றிற்கிடையே சுற்றி திரண்டு வரும் நரம்பு, இரத்தம், இவற்றால் ஆன உடம்பு என்னும் கூடாரத்திற்கு. இப்போ அது கூடம் எப்படி இருக்கு? ஒரு ஓட்டுக்கோட்டை மேல். அப்ப என்ன பண்ணணும்? அதை மூடுவதற்கு ஒரு மூடி வேணும் இல்லையா? அதுக்கு என்ன? அடர்ந்து படர்ந்த கூந்தல் கூடாரத்திற்கு மேலே வேந்த கூரை போல இருக்கும். இப்போ மனிதனை உருவகப்படுத்தி விட்டார். எலும்பை காப்பதற்காக, எலும்பை பராமரிப்பதற்காக சதை, தோல், சக்தி கொடுப்பதற்காக இரத்தம், இரத்த நாளங்கள், உயிர் வாழ்வதற்காக பிராணவாயு, அதற்குள்ள நுரையீரல் எல்லாம் படைத்தார். அப்படி ஜீவர்களை படைத்தார். இது 83வது பாடல். தந்தையாய் ஆவானும் சார்கதியும் ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்த முயல் தான் ஆகுவானும் சரணாகுவானும் அற்கோனாகுவானும் குரு. இது சகனானவது சகனோ புனத் சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வி நாவதி தமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி சாந்தி. ஆச்சாரியாசிரியராகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக. கற்றது நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும். கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. மூவகையிலும் அமைதி நிலவட்டும். ஓம் சாந்தி. ஓம் அறிவோம்.